இந்த மாதிரி நான் ஆர்டரையே மறந்ததே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து என்னோடய ஆர்டரில் பாதி ஆர்டரையே மறந்துட்டேன். என்னென்னா வந்து இவங்க ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக 60 பீசஸ் ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. என்னோடய ரெகுலர் கஸ்டமர் தான் அந்த அக்கா. ஸோ எப்பயுமே நம்ம நார்மலாக பேக் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி சாக்லேட் மாதிரி டபுள் சைட் ரேப் பண்ணலான்னு சொல்லி ஐடியா பண்ணி பாதி சாக்லேட்ஸ் இந்த மாதிரியும் பாதி நார்மல் ரேப் மாதிரி பண்ணிட்டேன். எல்லாமே வந்து நான் ரேப் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்தது, அச்சச்சோ இவங்க வந்து சாக்லேட்டும் சேர்த்து கேட்டிருந்தாங்களே அப்படின்னு. ஸோ கடன்னு சாக்லேட்டும் ரெடி பண்ணியாச்சு. தென் நான் ஒரு 1 ஹவரில் முடிஞ்சிடும் ரேப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா 6 மணிக்கு ரேப் பண்ண உட்காந்துட்டு மணி 9 ஆகிடுச்சு, 8 9 மணி ஆகிடுச்சு. ஸோ எப்படியாவது கொண்டு போய் டெலிவரி கொடுத்துட்டு வந்தாலும், ஏன்னா நைட்டு கொடுத்தா தான் அவங்க எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்த நாள் ஃபங்க்ஷன்னால் கொடுத்துர்லான்னு பார்த்தா வெளியே ஃபுல்லாக மழை. அக்காவும் சரி பரவாயில்ல மார்னிங்கே கொண்டு வந்துருங்கன்ட்டாங்க. ஸோ மார்னிங் கொண்டு போய் டெலிவரி கொடுத்துட்டோம். 6 மணிக்கெலாம் நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் ஆர்டர்ஸ் உங்களுக்கும் வேணும், நீங்கள் பவானி அண்ட் குமராபாளையமில் இருக்கீங்கன்னா